பெரம்பலூரில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை தப்பிக்க வைக்க காவலர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜவேலிடம் கேட்கலாம். ராஜவேல், என்ன நடந்தது? தற்போது காவலர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? வெள்ளைக்காளி அவர் பாதுகாப்பா இருக்கிறாரா? அபிநயா, நிச்சயமாக பிரபல ரவுடி வெள்ளைக்காளி இவரை புதுக்கோட்டை அடிஷனல் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதுக்காக போலீசார் அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வேலை பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன், விக்னேஷ் குமார், மருதுபாண்டிங்கிற 3 போலீசார் பாதுகாப்பா ஒரு வாகனத்துல அழைச்சிட்டு வரும்போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் மாவட்டம் திருமந்துரை டோல் பிளாசாவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல்ல இறங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி அந்த வெள்ளைக்காளிய தாக்குதல் நடத்துறதுக்காக வீசியதாகவும் சொல்லப்படுது. அவரை காப்பாத்துறதுக்காக போலீசாரிடம் மீட்டு செல்வதற்காக வீசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில போலீசார் தடுக்கும் பொழுது அதுல ஒரு போலீசாருக்கு காயம் கால்ல பலத்த காயமும் உடல்கள்ல லேசான காயமும் ஏற்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த வெள்ளைக்காளி குற்றவாளி செக்யூர் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த காயமடைந்த போலீசாருக்குள்ள பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ராஜவேல்.